காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம், எந்த தவறும் இல்லை. கட்சியை வளர்க்கலாம், அதுக்கான என்ன முடிவுகள் எடுக்கணுமோ அது எல்லாம் எடுக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா அது எது போன்ற தாக்கத்தை எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஏற்படுத்தும், இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அது எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க யோசிக்க வேண்டாமா? காங்கிரஸோட இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இது நீங்க சரின்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் காங்கிரஸ் இவ்வளவு இறங்கி பிளே பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்த வாட்டி? நம்ம சரி தப்பு அப்படின்றதுக்குள்ள போகாம அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்ற காரணத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் கரெக்டா நினைக்கிறேன். நம்ம வேல்யூ ஜட்ஜி பண்றதுக்கு விட ஏன்னா ஒரு கட்சி எனக்கு அதிக இடமா கேட்கிறாங்கன்னு போது தப்புன்னு சொல்றதுக்கோ சரின்னு சொல்றதுக்கோ நமக்கு ஸ்கோப் கிடையாது, உரிமை கிடையாது. நான் என்ன நினைக்கிறேங்கன்னா, இப்ப காங்கிரஸ் சொன்னாங்க இல்லையா, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கோரிக்கை எழுப்பியிருக்கலாம், அதுக்கு முந்தைய எழுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. எப்பவுமே எந்த ஒரு கூட்டணி கட்சிக்குமே அதிகமான இடங்கள் வேணும், கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், ஏதாச்சும் அரசு பதவிகள் வேணும்ன்றது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான். இது நியாயமான ஆசை தான், இது எல்லாரும் ஒத்துப்பாங்க. இப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அமைந்த போது திமுக அதிகாரத்துல பங்கு இருந்தது. திமுக 0 MP இருந்த போது கூட 1989 அமைச்சரவையில பங்கு கொடுத்தாங்க. கூட்டணி ஆட்சின்றது கூட்டணி தர்மத்துக்காக டிபி சிங்கோடைய கொடுத்தாங்க. அதே மாதிரி திமுக கொடுக்கணும்ன்ற இடத்துக்கு நான் வரல. என்னன்னா கூட்டணி ஆட்சி, கூட்டணியில தேர்தல் போட்டியிடும் போது வெற்றி பெற்ற கட்சி கூட்டணியை எந்த அளவுக்கு மூலியமா அந்த அளவுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுன்ற ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை தான் இன்னைக்கு காங்கிரஸும் சொல்ல முடியாத நிலைமையில விசிக தமிழ் பல பேர் மனசுல இருக்கும். எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கும். பிஜேபியும் காங்கிரஸும் ஓப்பனாக பேசுறாங்க. ஒரு விஷயம் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல விசிக போன்ற கட்சிகளுக்கும் இருக்கு, சொல்ல முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க தேர் வோக்கல் அபவுட் இட். ஆமா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கும் அந்த குறை இருக்கு, ஆனா திஸ் இஸ் நாட் த டைம். எங்களுக்கு தெரியும் எப்போ எந்த நேரத்துல அந்த குரலை உயர்த்தணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இப்ப அதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு அதை அவங்க ரொம்ப பெருந்தன்மையாவோ இல்ல ரொம்ப மேன்மையாவோ அதை கையாளுறாங்க இல்லையா? நான் இப்ப காங்கிரஸினுடைய நடவடிக்கைகளை சொல்றேன். கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருது, சலசலப்பு வருது, இவ்வளவு பொதுவெளியில வருது, இதெல்லாம் பார்க்க முடியற அவங்க ஏன் இவ்வளவு இறங்கி பிளே பண்றாங்க? இஸ் தட் ஃபேர் அப்படின்ற மாதிரி நான் கேட்கிறேன். நீங்க சொன்னீங்க நம்ம அதை ஜட்ஜ் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. வேற பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ திமுக தேவைப்படுகிறது, அவ்வளவு அமிக்கபிளா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எழுப்பலாம். கரெக்டா சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை எழுப்பணும்ன்ற என்ன அவசியம் இருக்கு? அதாவது விசிகா இப்ப நாங்க எழுப்ப மாட்டேன்னு சொல்றத மேன்மையானது நீங்க சொன்னீங்க. நான் இந்த மாதிரியான முடிவுகளுக்கு போக மாட்டேன். அதாவது விசிகா இப்போ பிராக்டிக்கலா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா அவங்களும் அந்த உள்ள கிடக்கைய அந்த ஆசையை வெளிப்படுத்திட்டாங்க. இப்ப அவங்களால வெளிப்படுத்த முடியல, ஆனா அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் ஆசை இருக்குன்றது இயல்பானதுன்னு நான் சொல்ல வந்தேன். ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு கட்சி ஒரு முடிவு எடுக்கும், ஆனா எல்லா கூட்டணி கட்சிக்கும் அந்த ஆசை இருக்கும். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். செகண்ட் காங்கிரஸ் உட்பட எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ளூர இருக்கக்கூடிய புழுக்கமும் மன வருத்தமும் என்ன அப்படின்னா, திமுக இல்ல ஒரு பெரிய அதிமுக திமுக வரலாம், ஒரு கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ளாத ஒரு பெரிய கட்சியோட இருக்கக்கூடிய எல்லா சிறிய கட்சிகளும் நம்ம கூட்டணியில இருக்கோம். நம்மளோட ஓட்டு சின்னதா இருந்தாலும் அது பெரிய கட்சியில வெற்றிக்கு உதவுது. அதே சமயத்துல நம்மளுக்கு ஆட்சியில அதிகாரத்துல எந்த பங்கும் இல்லை. ஆட்சியினுடைய பலன்கள் நல்ல பேர் அதுக்கு நம்மளுக்கு பங்கு இல்லை. ஆனா ஆட்சியின் மீது விமர்சனத்துக்கு நம்ம தேர்ந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ஆதங்கம் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் எல்லா சிறிய கட்சிகளுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சிறிய கட்சி எப்படிங்க வளரும்? அது காங்கிரஸா இருக்கட்டும், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அல்லது எந்த சிறிய கட்சி எப்படி வளரும்? அது மக்கள் தான் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துறோமோ அந்த மக்கள் பிரிவுக்காக பிரச்சனைகளை எடுத்து போராடுவதன் மூலமா வளரும். இப்ப விசிகா எடுத்துங்க, விசிகாவால இன்னைக்கு தலித் பிரச்சனை எடுத்துட்டு தீவிரமா போராட முடியுமா? பேசலாம், அறிக்கப்படலாம், ஆனா தீவிரமா போராட முடியுமா? கூட்டணியில இருந்து முடியாது. அப்போ அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவான ஒரு பிரிவினரை இது பண்ண முடியாது போது அவங்களோட குரோத் அங்க அடிபட்டு போகுது. அப்போ நான் கூட்டணியில இருக்கும்போது என்னால ஒரு போராட்ட அரசியலை முன்னெடுத்து நான் வளர முடியாது. அதே சமயத்துல கூட்டணியில எனக்கு பலனும் கிடைக்காது அப்படின்ற ஒரு குறித்தா இருக்கு இல்லையா? அது விசிகா இருக்கும் இல்லையா? இது இந்த லாஜிக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். நான் திமுகவுக்கு அதிமுக எதிராக நான் பேசல, ஒரு சிறிய கட்சியினுடைய மனநிலையும் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது காங்கிரஸ் எப்பவுமே அரசியல் கட்சிகள் தன்னுடைய அதிகாரத்தை நோக்கி தன்னுடைய நலனை நோக்கி தான் சாய் நகர்த்துவாங்க. காங்கிரஸுக்கு ரொம்ப நாளா இங்க என்ன இருக்கான்? காங்கிரஸுக்கு இல்ல, நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா காங்கிரஸ் பல குரல்கள் ஒலிக்குது, அந்த மாதிரியான ஒரு குரலா தான் இருக்கும். அப்புறம் சரி ஆகலாம். ஆனா இது வெறுமனே தலைவர்களுடைய ஒரு கருத்து சுதந்திரம்ன்ற பேரால காங்கிரஸ் இருக்கக்கூடிய அதீத ஜனநாயகத்தினுடைய
விளைவு மட்டும் அல்ல, இது கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு குரல் அந்த எதிரொலிக்குது. கட்சி தலைமையும் ஓரளவுக்கு இதை அனுமதிக்குது. ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் மாணிக்கம் வந்துட்டு பேசுறாங்க அப்படின்றது. நாளைக்கு அவர்கள் அமைதியாகலாம், தாக்கப்படலாம். ஆனால் அவர்கள் பேசியதற்கு பின்னால் தலைமையினுடைய ஒரு ஒப்புதலும் கட்சிக்குள்ள கண்டிப்பா இது கட்சி மேலிடத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லாம ஈவன் ராகுல் காந்தியினுடைய ஆசீர்வாதம் இல்லாம இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்றதா அரசியல் நோக்கர்களே பார்வை. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல திரு அரவிந்த், நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு பேசப்பட்டதுக்கு பிறகு இப்ப நாளைக்கு திமுக கூட்டணியிலே அவங்க பயணம் பண்றாங்கன்னு வைங்க, எப்படி இது கீழ்மட்டத்துல எது போன்ற ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு? அவங்க எல்லாம் ஜெல்லாவாங்களா? நாளைக்கு எப்படி களத்துல ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பாங்க? அது சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள்ல இம்பாக்ட் ஏற்படுது, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா யோசிப்பாங்க. அந்த பிரச்சனை இருக்குதான். ஏற்கனவே நம்ம இந்த விவாதத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகள் ரெண்டு தரப்புலையும் பரிமாறும் அப்புறமா ரெண்டு ஒரு நிச்சயமாக கிரவுண்ட் லெவல்ல அந்த இணக்கம் அதே மாதிரி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸும் திமுகவும் ஏதோ ஒரு வகையில ரெண்டு பேரும் இறங்கி வரணும். காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை விட்டு கொடுத்ததுன்னு சொல்லணும். திமுக அதற்கு பதிலாக கூடுதல் இடங்களோ அதிகாரத்துல வேறு வகையான பங்கோ சொல்லலாம். இப்படி ஒரு சமரசம் ரெண்டு தரப்பு இறங்கி வந்து சமரசம் வந்தா கீழ்மட்டத்துல இணக்கம் ஏற்படலாம். அப்படி இல்லாம ஒரு தரப்பு மட்டும் அதிகமா இறங்கி சமரசம் ஏற்பட்டால் அந்த சமரசம் வந்து இயற்கை அளவுலதான் இருக்கும். உண்மையான ஒரு குளத்துல அந்த சமரசம் பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு அரவிந்தன்.